வணக்கம். இன்னைக்கு நம்ம தேத்தம்பாக்கம், மண்ணடிப்பட்டு அங்க போயிருந்தோம் ஒரு வேலையா. அப்போ அங்க ஒரு ஸ்கூல் நம்மளுடைய கண்ல தென்பட்டது. அந்த ஸ்கூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல். சிபிஎஸ்இ இங்கிலீஷ் மீடியம். ஸோ இந்த இந்த ஸ்கூலினுடைய நிலைமை என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் உள்ள போயிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம். கண்டிப்பா நீங்க இப்ப பார்க்கலாம். அந்த ஸ்கூலினுடைய வீடியோஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. கீழ ப்ளே ஆகிட்டு இருக்கு. எந்த கண்டிஷன்ல அந்த ஸ்கூல் இன்னைக்கு இருக்குது அப்படின்றத, இந்த ஸ்கூல் சரியா, முறையா பராமரிக்கப்படாம, அங்க தண்ணீர் வசதி கூட இல்லாம நெறைய இஷ்யூஸ் இருக்கு. ப்ளஸ் அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த சேஃப்டியும் இல்லாம, அங்க செடிகள்லாம் வளர்ந்து, அது பில்டிங் மேல ஆலமரம்லாம் வளர்ந்து இருக்குது. ஸோ இது மழைக்காலம். ஏதாவது மழையில பசங்களுக்கு அந்த செவருக்கு வெறும் கொஞ்சம் கிராக் ஆச்சுன்னா, அதுக்கு இது இடிஞ்சு விழுந்தா அது ஒரு பெரிய தொல்லை. ஸோ இந்த கவர்மெண்ட் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த பள்ளியை சீரமைச்சு அவங்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கவர்மெண்ட் ஜிஹெச் கூட நம்ம போட்டோம். அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போட்டதுக்கான காரணம் கூட நம்மளுடைய இந்த மாநிலத்தில் கல்வி, மருத்துவம், அடுத்து வேலைவாய்ப்பு இது 3மே நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மாநிலம் ஒரு சிறந்த மாநிலமாக விளங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம அதை குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த பள்ளியில் இன்னும் கிளாஸ் ரூம்ஸ்லாம் சரியாக இல்லை. கிளாஸ் ரூம்ஸில் பிள்ளைங்க எல்லாருமே கம்பைன் பண்ணி உட்காடுறாங்க. நீங்கள் அங்கே போர்டில் பார்க்கலாம். ஒரு 5th கிரேட் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் கம்பைன் பண்ணி ஒரே கிளாஸ் ரூமில் உட்கார நிலைமை இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறணும். கண்டிப்பாக இது இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுன்னு குறை சொல்கிறதுக்காக எதுவுமே கிடையாது. இது வரைக்குமே பல வருஷம் நம்ம ஆண்டுட்டோம். பட்டு இந்த ஒரு பாமர மக்கள், ஒரு கஷ்டப்படுற மக்கள், அவங்களுக்கான பிள்ளைங்க படிக்கிற ஒரு கல்வி, அதுவும் உயர்தர தரமான கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிபிஎஸ்சி கவர்மெண்ட் எடுத்துன்னு வந்தாங்க. பட்டு இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸை நோக்கி போகிற நிலமை வந்துடுது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் சரியான பராமரிப்பு இல்லாததுனால இந்த கட்டடங்களும் கன்ஸ்ட்ரக்ஷனும் சரியாக இல்லை. வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த ஸ்கூலை இன்னும் புதுப்பிச்சு நல்ல ஒரு நிலைமையில நிறைய கஷ்டப்படுற மக்கள் அவங்களோட பிள்ளைங்களை சேர்த்து இங்கே படிக்கணும் அப்படின்ட்டு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி.